வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? என்னண்டா இன்றைக்கு பொதுவாக ஒரு கண்டென்ட்டை எடுத்து அதை பற்றி கதைப்பமண்டு வந்திருக்கேன். பொதுவாக இப்போ எல்லாருக்கும் தேவைப்படுற கண்டென்ட் பணம், காசு, மணி, துட்டு. ஸோ இப்போ கன பேர் பணம் என்ற ஒன்று தங்களுக்கு கிடைக்கலே அண்டு மிகுந்த கஷ்டத்துக்கு உட்பட்டு கொண்டு இருக்கிறேன். நானும் உட்படத்தான். நான் மட்டும் அதுக்கு விதிவிலக்கு இல்லை. பொதுவாக பணம் ஏன் எங்கள்ட கையில் நிற்குது இல்லைன்னு பார்த்தா, எங்களுக்கு பணத்தை பற்றிய அடிப்படை விதிகளை நாங்கள் கற்றுக்கொள்ளவில்லை. அதை பொதுவாக முதலில் நான் கூறுவது எங்களுடைய சமூகத்தில், நான் அனைவரிடமும் என்று கூறவில்லை, எங்களுடைய சமூகத்தில் நான் பார்த்த மட்டுக்கு யாரை கேட்டாலும் பணம் இல்லை காசு இல்லை, என்ன செய்கிற, வாழ்க்கை இப்படியே போகுது, காசு இல்லாமல் போடுமா என்று பல சொற்களை கேள்விப்பட்டுத்தான் இருக்கிறேன். எங்களுடைய சமூகம் அதாவது வட்டாரம் சூழல் அப்படி இருக்கும்போது எப்படி அவர்களுக்கு பணம் வரும், எப்படி எங்களுக்கு பணம் வரும், அவர்களுக்கு என்று நான் கேட்கவில்லை, எங்களுக்கு. நானும் அப்படியான சூழலுக்குள் தான் இருக்கிறேன். ஸோ பணம் என்பது என்னை பொறுத்த மட்டும் மைண்ட் செட். எங்களுடைய மைண்ட் செட், எங்களுடைய தெளிவான ஒரு எண்ணோட்டம், பணத்தை பற்றிய தெளிவான எண்ணோட்டம் இருந்தால் பணம் எங்களுக்கு கிடைக்கும். அடுத்ததாக இன்னொன்று, கஷ்டப்பட்டு உழைத்தால் தான் பணம் கிடைக்கும் என்பது பல பேரின் கூற்று. அது உண்மைதான். கஷ்டப்பட்டு உழைத்து கிடைத்த பணத்தை நாங்கள் செலவு செய்ய மாட்டோம். அதை எவ்வாறு நல்ல விதமாக பயன்படுத்துவது என்ற நோக்கில் தான் இருப்போம். அது உண்மை. ஆனால் மிக சுலபமான வழிகளில் ஈட்டும் காசை நாங்கள் மிக சுலபமாக செலவு செய்வோம். எனவே கஷ்டப்பட்டுழைக்கும் பணம் எங்களிடம் நாங்கள் செலவு செய்ய எங்களுடைய மனம் விடாது. அதனால் பணம் எங்களிடம் இருக்கும். ஸோ அதை அவ்வாறு பார்க்கலாம். மூன்றாவதாக, பணம் என்பது நாங்கள் பேணி பாதுகாத்து வைத்திருக்க வேண்டிய விடயம் அல்ல. பணம் என்பது கை மாற வேண்டும். அதாவது என்னிடம் இருக்கும் பணம் அது ஒரு 5 பேரிடம் சென்று அடுத்ததாக என்னிடம் வந்தால் அதற்கு பேர்தான் பணம். பணம் என்றால் செல்லும் போது எங்களுக்கு அது சுத்தி, அதாவது ஒரு ரொட்டேஷன் என்று சொல்ல, ரொட்டேஷன் மூலம் பணம் வந்து கொண்டிருக்க வேண்டும். எங்களுக்கு தேவைப்படும் போது நாங்கள் கேட்கும் போது எமது கையில் பணம் இருக்க வேண்டும். ஆனால் எங்களுடைய தமிழ் சமுதாயம் என்பது அன்று தொட்டு இன்று வரை பணத்தை பேங்கில் கொண்டு போய் பேங்கில் ஃபிக்ஸில் இடுவதுதான். அதாவது என்னை பொறுத்த மட்டும் பேங்கில் பணம் இருப்பதென்பது அது ஒரு தேவையற்ற ஒன்று. ஏனெனில் பேங்கில் நான் 10 லட்சம் காசை வைப்பில் இடுகிறேன் என்றால் எனக்கு பேங்க் தரும் இன்ட்ரெஸ்ட் சேவிங்குக்கு 6%. ஐ திங்க் 6%. ஸோ 10 லட்சத்துக்கு வருடத்துக்கு 6% என்பது மிக 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 சொற்பமான ஒன்று. ஆனால் பணம் பாதுகாப்பாக இருக்கும் என்ற எண்ணத்தில் தான் எல்லோரும் பணத்தை, அதுவும் அரச வங்கிகளில் தான் வைப்பில் இடுவார்கள். அது இப்பொழுது உள்ள இளைஞர் மட்டத்தில் அது இல்லை. எனவே பணம் என்பது கைமாற வேண்டும். கைமாறி எங்களுக்கு அவசரமான நேரத்தில் அந்த பணம் எங்களுடைய கைக்கு வர வேண்டும். அப்படி இருந்தால் பணம் என்பது நமக்கு வேலை செய்யும் என்பது எனது கருத்து. பொதுவாக பணத்தை நான் சேகரித்து வைப்பேன், சேமித்து வைப்பேன் என்றால் பணம் சேமிப்பது நல்லதுதான். அதை உன்னிடம் வைத்திருக்க வேண்டிய அவசியம் இல்லை. அதை பிறரிடம் கொடு, அந்த பணத்தை வைத்து பணம் சம்பாதி. இப்பொழுது பார்க்க போனால் எங்களுடைய சமுதாயத்தில் வட்டிக்கு கொடுப்பது என்று அது அந்த காலந்தொட்டு உள்ள ஒன்றுதான். ஆனால் இப்பொழுது வட்டி என்பது அறா வட்டி. அதாவது 1 லட்சத்திற்கு மாதம் 12,000 ரூபாய், 10,000 ரூபாய். அதுவும் அதைவிட அறாவட்டி என்பது ஒரு 10 நாளுக்கு ஒருக்கா 3 லட்சத்துக்கு 30,000 என்பது. இவ்வாறெல்லாம் பணம் சம்பாதிக்கிறார்கள். ஆனால் இவ்வாறு சம்பாதிக்கும் பணம் அவர்களிடம் இருக்குமோ இல்லையோ அதை பற்றி நான் கூற விரும்பவில்லை. எனவே ஆனால் என்னை பொறுத்த மட்டும் வட்டி என்பது நான் கொடுத்ததல்ல, ஆனால் நான் வாங்கி இருக்கிறேன். எனவே எனக்கு அந்த வட்டி கட்டும் போது வரும் மனவேதனைகளை நான் உணர்ந்திருக்கிறேன். எனவே பணத்தை நாங்கள் பணம் என்று அலையாமல் பணத்தை நாங்கள் ஒரு
எவ்வாறு சொல்வதென்று எனக்கும் புரியவில்லை. பணம் பணம் என்றுதான் நாங்கள் ஓடிக்கொண்டு இருக்கிறோம். ஆனால் அந்த பணத்தை நோக்கி ஓடாமல் எங்களுடைய இலட்சியத்தை நோக்கி ஓடினால் அதற்கு இணையாக எங்களுக்கு பணம் வந்து கொண்டிருக்கும். பணத்தை நோக்கி ஓடுவதால் எங்களுக்கு பணம் வராது. எங்களுக்கு ஒரு குறிக்கோள் அமைத்து அந்த குறிக்கோளை நோக்கி ஓடினால் பணம் அதற்கு ஒரு பரிசாக எங்களை நோக்கி வந்து கொண்டிருக்கும் என்பது எனது கருத்து. எனவே இவற்றையெல்லாம் நான் சொல்வது 100% உண்மை என்றில்லை. கடைப்பிடித்து பாருங்கள். சில வேளை பயன் அளித்தால் கூறுங்கள். எனவே இன்றைய என்னுடைய நான் எடுத்த கண்டென்ட் வந்து பணம் பற்றி உங்களுக்கு சிறிது ஒரு சொற்ப பணத்தை பற்றி நான் அறிந்ததை கூறியிருக்கிறேன். இன்னும் மிகுதியான நிறைய விஷயங்கள் உண்டு பணம். அதற்கு நீங்கள் பல போட்காஸ்ட் கேட்கலாம், இல்லை நல்ல புத்தகங்கள் உண்டு, புத்தகங்கள் வாசித்தால் அதிலிருந்து எடுக்கலாம். ஆனால் உண்டு, புத்தகம் வாசித்து போட்காஸ்ட் கேட்டு பொழுதுபோக்காக கேட்டால் அது உங்களுக்கு ஒரு பொழுதும் பயன் அளிக்காது. நீங்கள் கேட்பதையும் நீங்கள் வாசிப்பதையும் உங்கள் வாழ்வில் எப்போது நடைமுறைப்படுத்துகிறீர்களோ அப்பொழுது உங்கள் வாழ்வில் மாற்றம் ஏற்படும். நன்றி.